Hey friends, நான் உங்கள் டியாரா. வெல்கம் டு மை சேனல். தும் ஹி ஹோ ஃபைனல் பார்ட் பார்த்துடலாமா? ஸ்டோரிக்குள்ளே போக முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்னென்னா, நான் டேங்கோர் எஃப்எஃப் போட்டிருக்கேன். பட் ஜேகேஎஃப்எஃப் மாதிரி டேங் எஃப்எஃப்க்கு அந்தளவு ரெஸ்பான்ஸ் இல்லையோன்னு எனக்கு தோணுது. தெரியல, ஜேகேஎஃப்எஃப்க்கு குயிக்காக வியூஸ் போகிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் வை டேங் எஃப்எஃப்க்கு அப்படி இல்லை? ஐ டோன்ட் நோ கைஸ். ஸோ அதையும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சின்னதாக ஒரு கமெண்ட் போடுங்க, இல்லைனா சொல்லுங்கள். ஸோ ஐ கேன் ஸ்டாப் தட் எஃப்எஃப் அண்ட் ஸ்டார்ட் another ஒன். ஓகே, தென் வீடியோ பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. இப்போது எபிசோட்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக வாய்னோ ஜங்குக்கும் சம்ஹாவும் சேர்ந்துருப்பாங்க. அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வாயன் எந்திரிச்சு ஏர்லியாகவே கிச்சனுக்கு போய் எல்லாத்துக்கும் டீ போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஷித்து, ரியான், ஜங்குக் எல்லோரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது ஜங்குக் ரியானை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் ரித்து படுத்திருப்பா. அப்போது ரியான் தூக்கம் கலைஞ்சி எழுந்திரிச்சு பார்க்கக்குள்ள பக்கத்தில் ஜங்குக். திரும்பி பார்த்தா அங்கே வயன் இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது. அப்போ அவன் மேலே இருந்த ஜங்குக்கோட கையை ரொம்ப புஷ் பண்ணி தள்ளி விடுறான். அதில் ஜங்குக்கு எந்திரிச்சிட்றான். ரியான், என்னை விடுங்க அம்மா. வயனுங்கண்ணா இல்லையா அண்ணா? ரியான், அம்மா கிச்சனில் எது இருப்பாங்க. ரியான், டீ போட்டுட்டு வந்து கூப்பிடுவாங்க, நீ படு. நான் போகிறேன். இரு ரியான், உங்களை தான் எனக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கல, என்னை விடுங்க. இந்த மாதிரி ஜங்குக்கோட கையை அவன் தள்ளி விட்டுட்டு பெட்லேருந்து இறங்கி வேகமாக கிச்சனுக்குள்ளே ஓடிடுறான். இந்த பக்கம் ஜங்குக்கும் அவன் இப்படி சொன்னது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அவனும் எந்திரிச்சு பெட்டில் உட்காந்துருக்கான். அந்த பக்கம் ரியான், அம்மா அம்மா. எந்திரிச்சிட்டியா ரியான்? வா. அம்மா. என்ன ரியான்? அவர் இதுக்குமா வீட்டுக்கு வந்தார்? எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்கலம்மா, வேணா அவரை போக சொல்லிடுங்களே. இப்படி சொல்லக்குள்ள வயனுக்கு அது ஒரு மாதிரி கவலையாக இருந்திருக்கும். இப்போதான் அவளுக்கு புரியுது அவங்களுக்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அவங்க பண்ண தப்பு, இதெல்லாம் பசங்களை எப்படி எஃபெக்ட் பண்ணியிருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க ரியான்கிட்ட போய் கீழே நீல் டவுன் பண்ணி ரியானோட ஃபேஸை கட் பண்ணி, ரியான், அப்பாவை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ரியான். அம்மா. என்னம்மா? அப்போ என்ன அவர் கூட எதுவும் அனுப்ப போகிறீங்களா? வேணாம்மா, நான் உங்கள் கூடவே இருக்கேம்மா, எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்கலம்மா. ரியான், அப்படி சொல்லாத ரியான். இனி அப்பா நம்ம கூட தான் இருக்க போகிறாரு. நீ, நான், ஷித்து, அப்பா எல்லாரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம். ஸோ இனி அப்படி சொல்லாத என்ன? மா, நாம் மட்டும் இருப்போமேம்மா, அவர் வேணாம்மா. ரியான், அப்படி பேசக்கூடாது ரியான். அப்பா ரொம்ப பாவம் ரியான். அவருக்கு நம்ம மட்டும்தான் ரியான் இருக்கோம். இங்கே அம்மாவை பாரு ரியான். அப்பா உனக்காக தான் இங்கே வந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரியானுக்கு மீரா ஆண்டி வீட்டுக்கு வர்றதெல்லாம் பிடிக்கல, அவனுக்கு ரித்து அம்மா கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு. எனக்கு ரியானை தானே ரொம்ப பிடிக்கும், அதனால் அவனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனால் நம்மெல்லாம் இனி ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். உண்மையாவாம்மா? அப்போ மீரா ஆண்டி அவங்க இனி வரமாட்டேன்ட்டு அவங்களே என்கிட்ட சொன்னாங்க. அம்மா, எப்போவும் உனக்கு பிடிச்சது தானே பண்ணுவேன். உனக்கு எது ஹாப்பியாக இருக்கோ அதை தானே பண்ணுவேன். ஆமாம்மா. அதே மாதிரி தான் அப்பாவும் உனக்கு எது பிடிச்சிருக்கோ, உனக்கு எது ஹாப்பியாக இருக்கோ அதை தான் பண்ணுவார். அதனால தான் எல்லாரும் ஒன்றா இருக்கலான்ட்டு இங்கே வந்துட்டார். நிஜமாவாம்மா? நிஜமா. நீ அன்னைக்கு அப்பாவை பிடிக்கலன்னு சொன்னல, அது ரொம்ப தப்பு ரியான். அப்பா எல்லாம் உனக்காக மட்டும்தான் பண்ணுவார். நீ அப்படி சொன்னதை நினச்சி அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணார் தெரியுமா? அதனால் அப்பா கிட்ட போய்
சாரி கேளு. என்ன ரியான் பார்க்குற? கேளு ரியான். அம்மா வராதப்போ அப்பா தானே உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கூடவே இருந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒன்று வச்சுருந்தார்ல. அவர்கிட்ட நீ அந்த மாதிரி சொன்னப்போ அப்பா எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பார். ஸோ போய் சாரி கேட்டுட்டு உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பான்னு சொல்லணும். ஓகே? அப்போது ரியானும் கொஞ்சம் யோசிக்கிறான். ஜங்கு கூட அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பான்னு சொல்லிட்டு. ஓகேவா ரியான்? சரிம்மா. இப்படி சொல்லிட்டு அவனும் ஜங்கு கிட்ட போகிறான். ஜங்குக்கு முன்னாடி ஹாலில் சோஃபாவில் தான் உட்காந்துருக்கான். அப்போது அவன்கிட்ட போய் பா பா இப்படி ரியான் கூப்பிட்ட ஜங்குக் பேசாமல் கையை கட்டிட்டு மட்டும் உட்காந்துருக்கான். அப்பா பேசுங்கப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு ரியான் ஜங்குக்கோட மடியில் உட்காந்துட்டு ஜங்குக்கு போட்டு தட்டிட்டு இருக்கான். பா பேசுங்கப்பா, பா ப்ளீஸ்ப்பா பேசுங்கப்பா. என்னதான் உனக்கு பிடிக்கல, என் கூட பேசுறது உனக்கு பிடிக்கல, ஸோ நான் எதுவும் பேசல. பா இந்த மாதிரி சொல்லிட்டு ரியான் ஜங்குக்கோட நெக்கை கட்டி பிடிச்சிட்டு பா உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, ப்ளீஸ்ப்பா பேசுங்க. அப்போ அன்னைக்கு நீங்கள் எனக்கு வேணான்னு சொன்னப்பா, சாரிப்பா, நான் இனிமேல் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா. என்னதான் உனக்கு பிடிக்காது? பா இல்லைப்பா, சாரி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ப்பா, சாரிப்பா, ப்ளீஸ் பேசுங்கப்பா. எவ்வளோ பிடிக்கும்? இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை விரித்து காட்டுறான். ஜங்குக் அவனோட கையை விரித்து, ஆனால் எனக்கு ஒன்று இவ்வளோ பிடிக்குமே, ஆனால் பாரு உனக்கு என்ன கொஞ்சமாக தான் பிடிச்சிருக்கு, நான் எதுவும் பேசல. பா உங்கள் கை பெருசாக தானேப்பா இருக்கு, எனக்கு பிடிக்கும்ப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, எனக்கு பிடிக்கும். அப்போது எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு ஒரு கிஸ் கொடுத்து காட்டி பார்க்கலாம், அப்புறம் யோசிக்கிறேன் பேசலாமா வேணாமான்ட்டு. அப்படின்னோன்னே ரியான் ஜங்குக்கோட சீக்கில் போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். இவ்வளோ பிடிக்கும். உண்மையாவா? உண்மையாதான்ப்பா. இப்படி சொல்லிட்டு அகைன் ஜங்குக்கோட கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு உங்களை எனக்கு பிடிக்கும்ப்பா, ஐம் சாரி அந்த மாதிரி சொல்ல ஜங்குக்கும் அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவனோட ஃபேஸை பிடிச்சி ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணுறான். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கிறியா, ஆனால் நீ தான் அப்பா விட்டு போகிறேன்ட்டு அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன். பா சாரிப்பா, இனி அப்படி ப்ராமிஸாக சொல்ல மாட்டேப்பா, சாரி. இந்த மாதிரி சொல்லி ரியான் ஜங்குக்கு ஹக் பண்ண ஜங்குக்கும் ரியானை ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை அங்கே வைன் டீ ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ரியான் வா இந்த டீ குடி. அந்த வாரேம்மா. இப்படி ரியானும் இறங்கி வாரான். இந்த இது உனக்கு, இதா பாக்கு. தாங்கம்மா. நீங்கள் டீ குடிங்க, நான் ரித்துவை எழுப்பிட்டு வரேன். இப்படி ஜங்குக் சொல்ல வயனு போகிறாங்க. பட் ஜங்குக் வயனை தான் பார்த்துட்டே இருக்கான். லைக் இவ்வளோ ஹம்புளாக வயன் பேசுகிறது, கொஞ்சமாக பேசுகிறது, இதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் லைக் வயன் தொணன்னு ஏதாவது பேசிகிட்டே இருப்பா, தப்பி தவறி கூட மரியாதையாக பேசவே மாட்டா. அப்படி இருந்துட்டு இப்போ இப்படி இருக்கிறத பார்க்க அவனுக்கு ரொம்ப எல்லாம் சேஞ்ச் ஆகிட்ட மாதிரி இருக்குது. அவன் அந்த பழைய வயனை ரொம்ப மிஸ் பண்ணுறான். இன்னொரு பக்கம் வயன் அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு வந்து ரித்துவை தான் எழுப்பிட்டு இருக்கா. ரித்து எந்திரிச்சு டீயா குடி ரித்து. ஹே
நான் ஆல்ரெடி லேட்டாகி தாண்டி எழுப்புறேன். என்னமோ உன்னை தூங்கவே விடாத மாதிரி பண்ணிட்டு இருக்க. எந்திரி, டீய குடி. எனக்கு வேணாம் போ. வேணாம் இல்லை? வேணாம். அப்போ டாடாவை பார்க்கவும் வேணாம். டாடாவா? ஆமாம், டாடா நீ நம்ம கூட தானே இருக்க போறாரு. ரியான்கிட்ட சொன்னோன்னா எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டான் தெரியுமா? நீ தான் இங்கே இருக்க. என்ன, டாடா இங்கே இருப்பாரா? மா, டாடா வந்திருக்காரோ? சொல்லுமா, டாடா வந்திருக்காராமா? ஆமாம். டாடா வந்திருக்காரு, ஜாலி. இப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு பாட்டுக்கு ஓடிடுறா, டீயை கூட வாங்காம. வாயனும் பின்னாடியே போறா. ரித்து, நில்லு ரித்து, டீயை வாங்கிட்டு தான் போயேன். டாடா. ரித்து இப்படின்னோன்னா அவ போய் சங்குக்கா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அவ்வளோ ஜாலியா ஹாப்பியா இருக்கா. ரித்து, இந்த டீயை குடிச்சிட்டு எல்லாம் பண்ண. நான் டாடா கூட விளாண்டுட்டு தானே இருக்கேன். நீ அங்கே வச்சுட்டு போ. நீ வச்சுட்டு போ. போறேன் மகாராணி, வச்சுட்டு போறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு வயனும் டீ அங்கே வச்சுட்டு போறாங்க. ஜங்குக்கு வயன் ரித்து கூட இப்படி பேசுறதான் பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்கு. லைக் ரித்து வயனோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்கா. வயனும் அப்படிதான், இந்த நேரமும் துரு துருன்ட்டு வாய் அடிச்சிட்டு இருப்பா. இப்போ என்னன்னா அவ இவளுக்கு கண்ட்ரோல் ஆகி போறான்னு நினைக்கக்குள்ள ஜங்குக்கு வயன் கோவப்படுறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்த பக்கம் வயனும் ஜங்குக்கோட உட்காந்து ரொம்ப நேரம் பேசலாம் அப்படி இப்படிலாம் நினைச்சிருப்பாங்க. இவனானா டாடா விட்டு இறங்கியே வரமாட்டேன்றா. அப்புறம் எங்கே போய் பேசுறது, அந்த மாதிரி அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் ஜங்குக் வயனை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வயனை வேலையிலேருந்து ரிசைன் ஆக சொல்லிட்டு அவனோட வீடு இருக்கிற அந்த ஊர்லேயே வயனுக்கு ஒரு நல்ல ஜாபாக பார்க்கலாம், அது வரைக்கும் வீட்டில் இருக்கட்டும்ன்ற மாதிரி அவன் டிசைட் பண்ணுறான். ஸோ அப்படி டிசைட் பண்ணி ஒரு நாள் ஜங்குக்கோட வீட்டுக்கு வயன் ரித்து ரியானை கூட்டிகிட்டு அவன் போயிட்டான். நைட்க்கு வயன் சமைச்சிருப்பாங்க. ரொம்ப தூரம் ட்ராவல்னால ரித்து ரியான் டயர்டில் தூங்கிடுறாங்க. கூப்பிட்டதுக்கும் சாப்பாடு வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ஜங்குக்கிட்ட வந்துட்டு, அவங்க 2 பேர்த்துக்கும் சாப்பாடு வேணாமா, நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கு சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க. ஜங்குக் வயனே தான் பார்த்துட்ருக்கான். சாப்பிடுங்க. ஆ, என்ன நேற்று ஊட்டி விட்டல, அந்த மாதிரி இன்னைக்கு ஊட்டி விட. ஆ, என்ன இன்னைக்குமா? ஆனால் நீங்கள் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க. நேற்று நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தீங்க, அதனால ஊட்டி விட்டேன். நீங்கள் நானா? இருங்க, கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வரேன், இந்த மாதிரி சொல்லிட்டு வயன் போக பார்க்க ஜங்குக் அவளோட கையை பிடிச்சி இழுத்து அவனோட பக்கத்தில் இருக்கிற சேரில் உட்கார வைக்கிறான். என்ன பண்ணுறீங்க? நான் ஓவராக பண்ணுறேனா? நீ தாண்டி ஓவராக பண்ணுற. இவ்வளோ நாள் கழிச்சு 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். உன் கூட பேசணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படிலாம் எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா? ஆனால் நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறல்ல. சரி சரி. என்ன என்ன சரி? உங்ககிட்ட அப்படிலாம் யார் சொன்னா? எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, நிறைய நேரம் பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் செய்ய டைம் சரியா இருக்கே. இப்போ இந்த வேலையும் இல்லைல்ல, ஸோ எனக்கு சாப்பாடு ஊட்டி விடு, என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இப்படி ஜங்குக் சொல்ல வயனும் ஒரு மாதிரி ஓகேன்ட்டு உட்காந்து ஜங்குக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. லைக் அப்போது முன்ன நடந்த நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் அப்படியே பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்றான். வயனும் அப்படியே சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. சரி, அப்போ நீங்கள் போய் படுங்க, எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சிட்டு வரேன்னா போய் தூங்குங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு வயன் எந்திரிக்க மறுபடியும் கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, ஹே என்னடி போகலாம், எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குற? முன்னெல்லாம் டேய் வாடா போடா பண்ணாடா பரதேசிலாம் கூப்பிட்டு எங்கடி போச்சதெல்லாம்?
ஐயோ, அதெல்லாம் அப்போ ஒரு காலத்தில் அப்படி கூப்பிட்டேன். இப்போவும் அப்படியே கூப்பிடலுமா? ஏன் இப்போ என்ன ஆயிடுச்சு? என்னமோ இப்போதான் நம்ம புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கோன்ற மாதிரி பேசுகிற. கல்யாணம் பண்ண பிறகும் என்ன அப்படி தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். என்ன மேடம்க்கெல்லாம் மறந்துடுச்சோ? அது அது அப்போ அப்படி இருந்துச்சு. இப்போ அப்படியெல்லாம் பேச வர மாட்டேங்குது. அப்படி தானே வரணும். அதுதானே எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன? எனக்கு நீ அப்படி இருந்தால் தான் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி பேச. என்ன? அந்த மாதிரிலாம் இப்போ எப்படி வரும்? அதெல்லாம் என்ன எனக்கு அப்படி பேசினா தான் பிடிச்சிருக்கு. நீ இப்போ அப்படி பேசுகிற. என்ன நீங்க? அது எனக்கு அது அப்படிலாம் பேச வர மாட்டேங்குது. டைமை பாருங்க, தூக்கம் வருது. நான் எல்லாத்தையும் வாஷ் வேற பண்ணி வைக்கணும். நீங்க என்னன்னா போய் படுங்க. ஆனால் நீ ரொம்ப மார்ட்டடி. அப்போ நீ என்கிட்ட அந்த மாதிரி இனி பேச மாட்டேன். ஆமாம், நான் இந்த மாதிரி தான் பேசுவேன். என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப ஹம்பிளாக மரியாதையாக நடந்துக்கணும்னு எனக்கு தோணுது. ஓ, ஓகே ஓகே. ஆனால் நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேசலனா அப்படி பேச வரைக்கும் நான் உன் கூட பேச மாட்டேன். என்ன? அப்போ பேசு. டே ஜங்குக், போய் பட்றா அப்படி சொல்ல நான் போகிறேன். என்ன நீங்க? ஆனால் நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க. அப்போ நீ அப்படி பேச மாட்டேன். மாட்டேன். சரி, நானும் பேசல. என்ன என்ன நீங்க? நான் அப்படி சொல்லலை. எனக்கு அப்படி பேச வர மாட்டேங்குது. இருந்தாலும் ரொம்ப டூ மச்சாக பண்ணுறீங்க நீங்கள். சரி, நான் டூ மச்சாவே பண்ணுறேன். ஆனால் நீ அப்படி பேச வரைக்கும் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். என்ன நீங்க? அப்போ பேசு. அது அப்போ நானும் பேசல. சரி. என்ன சரியா? ஆமாம், தூக்கம் வருது ஜங்கு. நடு சாமத்தில் உட்காந்துட்டு பேசலான்ட்டு. அப்போ நான் உண்மையாக உன் கூட பேச மாட்டேன். பேச மாட்டேன். ஓகே. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அவனோட ரூமுக்கு போயிடுறான். இந்த பக்கம் வயனும் அவன் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு போய் அவங்களும் தூங்குறாங்க. மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா உண்மையாகவே அவன் எதுவும் பேச மாட்டேங்கிறான். டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டால் அவனே ஆன்சர் பண்ணாமல் ரித்துரியான்கிட்ட சொல்லி அம்மா கிட்ட டீ குடிக்கிறேன்னு சொல்லு அப்படின்றான். சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் ரியான் அம்மா கிட்ட சாப்பாடு வேணான்னு சொல்லு. இந்த மாதிரி தான் கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். டைரெக்டாக வயன்கிட்ட எதுவுமே பேசலை. வயனுக்கா மரியாதை கொடுத்தது ஒரு தப்பாடா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அன்னைக்கு ஜங்குக்கு ஹாஃப் டே தான் ஒர்க் பார்த்துருப்பான். வீட்டுக்கு வாரான். வயனும் போய் டோரை திறக்கிறாங்க. அவன் வயனோட முகத்தை கூட பார்க்காம லைக் கீழே பார்த்த மாதிரியே உள்ளே போயிடுறான். ஜங்குக், நான் குக் பண்ணிட்டேன், சாப்பிட்றீங்களா? நீங்கள் காலையிலே சாப்பிடல. ஆனால் ஜங்குக் நோ ரெஸ்பான்ஸ். ஜஸ்ட் சோஃபாவில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு ஃபைலை பார்த்துட்ருக்கான். வயனுக்கா என்னடா அவன் உண்மையாகவே பேச மாட்டேங்கிறான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க சரின்ட்டு ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ஜங்குக்கோட பக்கத்தில் உட்காந்துட்டு நான் ஊட்டி விடுறேன், சாப்பிட்றீங்களா? என்ன ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இருங்க, நான் ஊட்டுறேன், நீங்கள் ஃபைலை பார்த்துட்டே சாப்பிடுங்க. எப்படி இது மாதிரி இருக்கும்? இந்த மாதிரி ஜங்குக் அவனோட ஃபோர்ஹெட்டை ரப் பண்ணிக்கிட்டு ஃபைலை தான் பார்த்துட்ருக்கான். வயனை பார்க்கவே இல்லை. என்னாச்சு? தலைவலிக்குதா? இப்போயே ஜங்குக் எதுவும் பேசாமல் கொஞ்ச நேரம் ஃபைலை பார்த்துட்டு மூடி வச்சுட்டு ரூமுக்கு போகிறான். போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்ட்டு டவலை தேடுறான். டவல் எங்கே வச்ச?
பிரச்சனையும் இல்லை. டவல் தேடுறீங்களா? இந்தாங்க. இப்போ ஜங்குக் கொஞ்ச நேரம் அப்படி பேசாம இருந்துட்டு வாயனை பார்க்காம டவலை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு ஸ்பெக்ஸை கழட்டி வைக்க அந்த ஸ்பெக்ஸ் வைக்கிற கேஸ் எங்கே இருக்குன்ற மாதிரி தேடக்குள்ள இதை தானே தேடுறீங்க? இந்தாங்க. அப்போ ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டு வாயனை ஃபேஸ் பண்ணாமல் அதை வாங்கி ஸ்பெக்ஸை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷை பார்க்க போயிட்டான். உங்ககிட்ட வாயனுக்கா எதுக்குடா அவன் இப்படி பண்ணுறான் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமும் மாற்றிட்டான். அதுக்கு பிறகும் அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கோம். வாயனுக்கு பொறுக்க முடியல. அவனோட கையை பிடிச்சி இழுத்து, டேய் என்னடா மனசில் நினச்சிட்ருக்க? அவ்வளோ பண்ணுற, பேச மாட்டேங்கிற பொறுக்கி. இதை கேட்டுட்டு ஜங்குக்கும் வலிக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். சிரிக்காதன்னா இப்படி பேசுகிறது தானே உனக்கு வேணும்? பொறுக்கி ராஸ்கர், பின்னாடியே வர கண்டுக்கிறியாடா நீ? அப்போ ஜங்குக் வாயனை டைட்டாக ஹக் பண்ணுறான். டேய் விட்றான்னா, நடிக்காத. நான் எங்கடி நடிக்கிறேன்? நீ தானவோ. சாப்பிட்டுங்கங்க, உட்காருங்கங்க, போங்கங்க, வாங்கங்கட்டு. என்னடி இது? நீ தான் அவ்வளோ நேரம் நடிச்சிட்டு இருந்திருக்க. முன்னாடி நீ என்கிட்ட எப்படி பேசியிருந்தனா நானும் பேசியிருந்திருப்பேன். ஐயோ, சரியாக தான் நீ நினச்சது நடந்துருச்சுல, விடு. முடியாது. டே விட்றா. என்னடி? இந்த மாதிரி சொல்லிட்டு சடனாக வாயனோட லிப்ஸில் கிஸ் பண்ணிடுறான். டே என்னடா பண்ண பொறுக்கி. இந்த மாதிரி வயன் ஃப்ரீஸ் ஆகி இருந்து கேட்க, பொறுக்கிதான், உன்னோட பொறுக்கி தாண்டி. இந்த மாதிரி வயனோட சீக்ஸ்லேயும் அவன் கிஸ் பண்ணுறான். இதை ரித்து பார்த்துட்றா. அவள் நர்சரி போயிட்டு இப்போ தான் வந்திருப்பா. ஆட்டோவில் தான் வந்து இறக்கி விடுவாங்க. வீட்டு டோரும் திறந்துருக்குன்னு உள்ள டாடா இருப்பாருன்னு நினச்சிட்டு வந்திருப்பா. இதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. டாடா. ரித்து இந்த மாதிரி அவ கண்ணை கசக்கிட்டு அழுதுட்டு முன்னாடி ஹாலுக்கு ஓடிடுறா. ஹே ரித்து. என்ன ரித்து குத்துன்ட்டு, எல்லாம் உன்னாலதான். ரித்து. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் போக வாயனும் பின்னாடியே போறா. ரித்து சோஃபால உட்காந்துட்டு ஓனா அழுதுட்டு இருக்கா. அப்போ ஜங்குக் அவகிட்ட போய், ரித்து நீ அவளுக்கு என் அம்மா கூட்ட. ஓகே, ரித்து குட்டிக்கும் கொடுத்துட்டா போச்சு. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் ரித்துவை மடியில தூக்கி வச்சுக்கிறான். நீ போடாடா, நீ அவளுக்கு கொடுத்துட்ட. இந்த மாதிரி சொல்லிட்டு அவ ஜங்குக்கோட ஃபேஸு செஸ்டெல்லாம் போட்டு அடிக்கிறா. வலிக்குது ரித்து. வலிக்கட்டும், நீ கொடுத்துதானே. இப்படி அவ ரொம்ப அடிக்க ஃபைன் அதை பார்த்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஹே அடிக்காத ரித்து, இப்போ எதுக்கு அவர் அடிக்கிறா? வலிக்குள்ள நிறுத்து ரித்து. நீ போவே, நீ எதுக்கு என் டாடா பக்கத்தில் உட்காரு? நான் மட்டும்தான் அவள் பக்கத்தில் உட்காருவேன். எனக்கு தான் டாடா, நீ போ. ரித்து அடி வாங்குவ ரித்து. நீ எந்திரி. டாடா டாடா எந்திரிக்க சொல்லு டாடா. அப்போ ஜங்குக் வாயனை ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி உட்காந்து இருக்கட்டும் ரித்து. ரித்து 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 அழாத ரித்து. உனக்கு என்ன விட அவளை தானே பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியும் உனக்கு. ஐயோ அழக்கூடாது ரித்து. டாடாக்கு உன்னதான் ரித்து பிடிக்கும். நீ போய் சொல்லிட்டு அப்பயும் அவளுக்கு உமா கொடுத்தனே. சரி உனக்கு தரேன். இந்த மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் ரித்துவை கிஸ் பண்ணுறான். ஓகே, ஹாப்பி. அப்போ என்ன உனக்கு என்ன தானே ரொம்ப பிடிக்கும் டாடா? ஆமாம் ரித்து.
அவளை பிடிக்காது தானே உனக்கு? அவளை பிடிக்காதே, உன்னை தான் பிடிக்கும். அவளை விட 100 டைம்ஸ் என்ன தானே உனக்கு பிடிக்கும். ஆமாட ரித்து, உன்னை தான் பிடிக்கும். அப்போ அவகிட்ட சொல்லு, உன்னை விட எனக்கு ரித்துவை தான் ரொம்ப பிடிக்கும், எந்திரிச்சு போன்னு சொல்லு. சொல்லிட்டா போச்சு. இதை பாரு, எனக்கு ரித்து குட்டியை தான் பிடிக்கும். உன்னை எனக்கு பிடிக்காது, ரித்து குட்டி தான். எந்திரிச்சு போ சொல்லு. ரித்து குட்டி தானே தாடா பக்கத்தில் உட்காரணும், நீ எதுக்கு உட்காந்த? எந்திரி. இதை கேட்டோன்னே ஃபைனுக்கு அப்படியே ஒரு கோவம் வருது. ஜங்குக்கு சும்மா ரித்துவை சமாதானப்படுத்தணுன்றதுக்காக தான் உண்மையாகவே பேசுகிறான். ஆனால் வயனுக்கு செம்ம கோவம் வருது. முதல்ல இருந்தே முறைச்சிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கு அதை நோட் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அவங்களும் ஃபாஸ்ட்டாக எந்திரிச்சு கோச்சிட்டு போயிட்டாங்க. பட் ஜங்குக்கு அது பெருசாக தெரிஞ்சுக்கல. அவன் ரித்து கூட விளாண்டுட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நேரத்தில் ரியானும் ஸ்கூல் விட்டு வந்துடுறான். அப்போ வயனும், நீ ரித்து கூட கொஞ்சிக்கிட்டு இருந்தா நான் ரியான் கூட கொஞ்சுவேன், அந்த மாதிரி ரியான் கூட மட்டும்தான் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ரியான், வா ரியான், நாம் 2 பேரும் சேர்ந்து உன்னோட ஃபேவரட் கார்ட்டூனை பார்க்கலாம். உண்மையாவாம்மா? வா. சரிம்மா. இந்த மாதிரி அவங்க டிவியை போட்டு பார்க்க அவங்க ரித்து ஐயோ இந்த கார்ட்டூன் நல்லாவே இல்லை, பேரை போடுங்க. ரித்து, இவ்வளோ நேரம் உனக்கு பிடிச்சது தானே பார்த்த, இப்போதானே அண்ணா டிவி பார்க்குறா. நீ டாடா இருக்கால டாடா, அவரோட போய் ஏதாவது பண்ணு. சரி, நான் டாடா கூடயே விளையாடுறேனே, இனிதான் டாடாவுக்கு பிடிக்கும். இதை கேட்டுட்டு வயன்கா அப்படி வெறியாவது தான். என்ன பண்ணுறது, நான் பெற்றது தானே அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. ஸோ இப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. வயனுக்கு இவ்வளோலாம் சொன்னானே, அவன் என்ன யோசிப்பான்னு ஏதாவது கண்டுக்கிறானா பாரு, அந்த மாதிரியே தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஜங்குக் ஜாலியாக அந்த மாதிரி தான் இருக்கான். ஸோ இப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சு ரித்துரியான்னு தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கும் வயனும் கூட சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ தான் ஜங்குக்கு வயனோட ஃபேஸே சரியில்லைன்ற மாதிரி தோணுது. என்னாச்சு, ஒரு மாதிரி டல்லாக இருக்க, உடம்புக்கு எதுவும் முடியலன்னு? இந்த மாதிரி ஜங்குக் கேட்க வயன் ஜஸ்ட் ஜங்குக்கு முறைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போ ஜங்குக்கும் என்னாச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருக்கான். ஆனால் வயன் எதுவுமே பேசலை. ஜஸ்ட் அவங்க பாட்டுக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்றி, சொன்னா தானே தெரியும், ஏன் பேச மாட்டேங்கிற? ஓ, நான் இது பண்ணதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறியா என்ன? இந்த மாதிரி சொல்லிட்டு லைட்டாக குனிஞ்சு வயனோட ஃபேஸை பார்க்குறான். வயனோட கண்ணுலேருந்து பொல பொலன்னு தண்ணி வந்துட்டு இருந்திருக்கு. அதை இப்போதான் அவன் பார்த்துருப்பான். அலறியா? என்னடியாச்சு? கையை விடுங்க. எத்துக்கிட்டே அலற? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? என் மேலே ஏதாவது கோவமா? கையை விடுங்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டேன். என்னடி நீ? இங்கே வா. கையை விடுங்க. இந்த மாதிரி ஜங்குக் வயனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு சோஃபாவில் போய் உட்கார வைக்கிறான். என்னடியாச்சு? சொன்னாதானே தெரியும். ஒன்றுமே தெரியாதுல்ல. ஆனால் நல்லா நடிக்கிறடா, நீ நல்லா நடிக்கிற. நான் நடி பண்ணேன். நடிக்கிறான் பாரு. ஒழுங்கு மரியாதை கையை விட்டுட்டு சொல்லிட்டேன். ஏதாவது சொன்னாதானே தெரியும். நான் அப்படி என்ன பண்ணேன்? என்ன பண்ண? அவதான் தெரியாமலாம் சொல்றானா, நீயும் உன்னை எனக்கு பிடிக்காது எந்திரிச்சு போன சொல்றல நீ. அதுக்கு போய் அலறியா நீ? சிரிக்காத அடிச்சிருவேன், சிரிக்காத. அவதான் சின்ன பொண்ணுனா, நீ தாண்டி சின்ன பொண்ணு மாதிரி நடந்துட்டு இருக்க. அது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ போ, நீ
கையை விடு ஃபர்ஸ்ட். என்னடி நீ? இந்த மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் வயனா அவனோட செஸ்டோட ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு ஒன்று தானடி ஃபஸ்ட்டாக பிடிக்கும். அவள் ஏதோ சின்ன பொண்ணு, மனசு கஷ்டப்படுவான்னு சொன்னேன். அதுக்கு போய் நீ விட்டு என்ன ஃபர்ஸ்ட் விடு. சரி சரி சாரி, உன்னை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நான் தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துரு. நான் என்ன பனிஷ்மெண்ட்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பனிஷ்மெண்ட்டு இருக்குதுடா உனக்கு இரு. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சி முறுக்குறா. வலிக்குதுடி, வலிக்குது. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால. இங்கே பாருடி, என்னோட கை எவ்வளோ ரெட் ஆயிடுச்சுன்னு. வலிக்குதுடி. இந்த மாதிரி ஜங்கு கொஞ்சம் பாவமாக ஃபேஸ் வச்சுட்டு சொல்ல, எதுக்கு நீ அப்படி சொன்ன? அதனால தானே நான் கையை முறுக்கிட்டேன், உனக்கு வலிச்சிருக்கும்ல, சாரி. இந்த மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக்கா, ஷித்து தான் சின்ன குழந்தைனா இவ அவளை விட குழந்தை மாதிரி நடந்துக்கிறாளே, அந்த மாதிரி இருக்கு. அவனுக்கு இவ பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிப்பு தான் வருது. ஸோ அவனும் சிரிச்சுட்டே வயனா ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இப்போலாம் ஜங்குக் சம்டைம்ஸ் சமைப்பான். ஷித்துக்கு வயன் சமைக்கிறத விட ஜங்குக் சமைக்கிறது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போது ஒரு நாள் சாட்டர்டே ஷித்து ஜங்குக்கு சமைக்க சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறா. தானா சமைக்கட்டும், நீ சமைக்கிறது வேணாமா, நல்லா இல்லை. இப்போ நல்லா இருக்காது தான், நல்லா இருக்காது. இவ்வளோ நாள் நீ கேட்டதெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுத்தல, நல்லா இருக்காது தான். புதுசாக டோடோடோடான்கிட்ட. ஓகே, அதுக்கு என்ன, இன்னைக்கு ரித்துக்குட்டிக்கு டாடாவே சமைச்சு தரேன். இல்லை ரியான், நாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஆமாப்பா, இன்னைக்கு நீங்கள் சமைங்க. அது சரி, எல்லாரும் ஒன்று கூட்டிட்டீங்கல்ல, ஏதாவது பண்ணுங்க. ஆனால் ஒன்று, வாயில் வைக்கிற மாதிரி மட்டும் இல்லை, நான் எதுவும் சமைக்க மாட்டேன். உங்கள் டாடா இருக்கார்ல, அவர்கிட்டே சொல்லி மறுபடியும் சமைச்சுக்குங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு வாயன்பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாங்க. பா என்னப்பா? ரியான், அந்த அளவு மோசமாக போயிடுமா என்ன? நாம் எத்தனை தடவை ட்ரை பண்ணியிருக்கோம். அப்போ ரியானும் அன்னைக்கு பேனில் வெடிச்சது அதெல்லாம் யோசிச்சுட்டு, ஆனா என்ன ஆனா பானை சமைப்பு டாடா கூட. அப்போது ஜங்குக்கும் ரியானை பார்க்க, சரிப்பா சமைப்போம். இந்த மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் கிச்சனுக்கு தான் போகிறாங்க. ஜங்குக்கும் ஏதாவது நியூ ரெசிபி ட்ரை பண்ணலான்ட்டு யூடியூப்பை பார்த்து எல்லாம் செஞ்சிட்ருக்கான். 3 பேரும் செம்ம ஜாலியாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக் மாவு எடுக்கணும்னு ஷக்க எட்டக்குள்ள அந்த மாவு ஜாடி அவன் மண்டையில் விழுந்துடுது. ஸோ அவன் மேலெல்லாம் ஒரே மாவாக இருக்கு. ஓ காட், டாடா ஜோக்கா இருக்கு டாடா. ஓ ரித்து, என்னப்பா நீங்கள்? இந்த மாதிரி அவங்க 2 பேரும் சிரிச்சிட்ருக்க வயனும் என்ன சத்தம்ன்ற மாதிரி கிச்சனுக்கு வராங்க. என்ன சத்தம்? அப்போவே நினச்சேன், 3 பேரும் சேர்ந்து கிச்சனை என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் வர போய் ஜங்குக்கை பார்த்தோன்னே அவங்களுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னது இது? இந்த மாதிரி சொல்லிட்டு வயனும் ரொம்ப சிரிக்க, ஜங்குக்கும் என்னையா பார்த்து சிரிக்கிற, இரு உமலையும் மாவு கொட்டுறேன் அந்த மாதிரி நினச்சிட்டு, ரித்து அங்கே பாரு ரித்து, அவள் டாடாவை பற்றி சிரிக்கிறா ரித்து, அவளை பிடி, அவள் மேலேயும் மாவு. சரி டாடா. நின்றுரு, உண்மையிலேயே நாங்கள் மாவு கொட்ட போகிறோம். ரித்து வேணா ரித்து. நில்லுமா, நீ நிக்கலன்னா நான் தான் ஒன்று பிடிச்சிருவேனே. அப்படிதான் ரித்து, அவளை பிடி, நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். ஓகே டாடா, நின்றுருமா, நின்றுரு. ரித்து சொல்கிறத கேளு ரித்து, எனக்கெல்லாம் திருப்பி இன்னொரு தடவை குளிக்க இல்லாத ரித்து, சொல்கிறத கேளு.
மாட்டேனே. இல்லை, அம்மா மேலே மாவு கொட்ட நான் விட மாட்டேன். வாரியான், இவ்வளோ போ சொல்லுறியான். இந்த மாதிரி வாயன் சொல்ல இப்படிதான் சங்குக்கும் ரித்துவும் வாயனை சேஸ் பண்ண ரியான் வாயனை ப்ரொடெக்ட் பண்ணுறான். அந்த மாதிரி தான் வீடே சுற்றி வராங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் சங்கு கிட்ட ரியானும் வாயனும் மாட்டிக்கிறாங்க. பின்னாடி வால் தான் இருக்கு. பா வேணாப்பா, அம்மா மேலே மாவு கொட்டக்கூடாது. அதான் ரியான் சொல்லு ரியான். ரியான், சாக்லேட் வேணுமா வேணாமா? வேணாம், எனக்கு அம்மா மேலே மாவு கொட்டக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு ரியான் வாயனை அப்படி 2 கையாலையும் மறைச்ச மாதிரி ஜங்குக்கை பார்த்துட்டு நிற்கிறான். ஓகே, 2 பேர் மேலேயும் கொட்டிட்டா போச்சு இப்படின்ட்டு ஜங்குக் சொல்லிட்டு முன்னாடி வர வாயன் கிட்ட வந்தோன்னே ரியான் வாயனை விட்டு அங்கிட்டு போயிடுறான். ரியான், சாரிம்மா, இன்னைக்கு நான் அப்பா பக்கம்தான். அட பாவீங்களா, பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் இல்லையா ரியான்? ஆமாப்பா. இந்த மாதிரி சொல்லிட்டு வாயனோட கையை டைட்டாக பிடிக்கிறான். விட்டுருங்க. ரியான், ஹை ஃபை. இந்த மாதிரி சொல்லி ஜங்குக் கையை நீட்ட அவனும் ஹை ஃபைவ் கொடுக்குறான். ஃபைனுக்கா ஆஹா ஒன்று கூட்டிட்டாங்கடா அந்த மாதிரி தான் இருக்கு. விட்டுருங்க, வேணாம். ரித்து, ரியான் பார்த்துக்கோங்க. சன் பாத் மூன் பாத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு அம்மாவுக்கு மாவு பாத் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி சொல்லிட்டு வாயனோட கை 2ஐயும் டைட்டாக பிடிச்சிட்டு அவனோட தலையை வேகமாக ஆட்டுறான். வாயன் மேலே ஃபுல்லாக மாவு. அதை பார்த்துட்டு ரித்துவும் ரியானும் செம்மையாக சிரிக்கிறாங்க. என்னது, ஏன் அப்படி பண்ணீங்க? இந்த மாதிரி வாயனுக்கும் சிரிப்பு தான் வருது. அப்போ ஜங்குக்கும் வாயனை பார்த்து சிரிச்சுட்டே கண்ணடிக்கிறான். எல்லாம் உன்னாலதான் பொறுக்கி. இந்த மாதிரி வாயன் ஜங்குக்கை பார்த்து சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. ஸோ இப்படியே நிறைய டேஸ் ரொம்ப ஹாப்பியாக ஸ்கிப் ஆகுது. ஸோ வாயனுக்கும் ஜங்கு வேலை செய்கிற அந்த ஊர்லேயே ஒரு ஜாபும் கிடச்சிருக்கும். அப்போது மறுபடியும் 2 பேரும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஸோ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற அந்த நாளும் வருது. ஃபயன் எல்லாம் ரெடி ஆகிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று இயரிங்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்காங்க. அந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படி தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரெடி ஆகுறான். அப்போது ஃபயன் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு எல்லாம் போட்டுட்ருக்கக்குள்ள ஜங்குக் வந்து அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? அப்போ அவன் ஃபயனோட ஷோல்டரில் முகத்தை வச்சுட்டு மிரரை பார்த்துட்டே, எப்படி சிம்பிளாக இருந்தாலும் இவ்வளோ அழகாக இருக்க. இந்த மாதிரி சொல்லிட்டு ஃபயனோட சிக்ஸில் கிஸ் பண்ணுறான். ஃபயனுக்கு அவனோட முகத்தை பார்க்கவே முடியல, அவ்வளோ ஷையாக இருக்கு. போதும் விடுங்க. எனக்கு ஒரு கிஸ் தான் விடுறேன். முடியாது. அப்போ எனக்கும் முடியாது. நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க. ரித்து, அம்மா, இந்த மாதிரி சொல்லிட்டு ரித்து உள்ள வர சங்குக்கு அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிடுறான். அப்போது வயன் சங்குக்கை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு, வா ரித்து, இந்த மாதிரி சொல்லிட்டு ரித்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க. சங்குக்கா அடி பாவி அப்படின்ற மாதிரி இருக்கான். ஸோ இந்த மாதிரியே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க. வயனோட சைட்லேருந்து வயனோட அம்மா, தங்கச்சி, அப்புறம் சிம்மன் வந்திருப்பாங்க. சங்குக்கோட சைட்லேருந்து சங்குக்கோட அப்பாவும் மீராவும் வந்திருப்பாங்க. சங்குக்கோட அம்மா வரலை, ஏன்னா சில பேரை என்ன தான் பண்ணாலும் திருத்த முடியாதுல்ல, அதனால. மீராவும் இப்போ முன்ன மாதிரி இல்லை, அவளுக்கு வயனும் சங்குக்குன்னா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கா. ரியானுக்கும் சொல்லி புரிய வச்சுருப்பாங்க, மீரா ஆண்டியும் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவனும் ஹாப்பியாக தான் இருக்கான். ஸோ அப்படியே எல்லாம் முடிஞ்சோன்னே, ஹாப்பி மேரிட் லைஃப் ஜங்குக். தேங்க்ஸ் மீரா. ஹாப்பி மேரிட் லைஃப் வயன். தேங்க்ஸ். யூ நோ, you both are looking like made for each other. And yeah, actually I have to go now. Sorry Jungkook. Sorry uncle. இவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதுதான். I'm really sorry Jungkook. இட்ஸ் ஓகே மீரா, நீ டைம் இருக்கக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டு போ. ஷோர் Jungkook. அப்போ நான் வரேன்.
பாரவாயன், ஷித்துரியான் பாய் அண்ட் பார ஆண்டி, சிஸ்டர் பாய், அங்கிள் போயிட்டு வரேன். சரிம்மா. போயிட்டு வரேன் சிமன். சரிங்க மீரா. இப்படி சொல்ல மீராவும் கார் எடுத்து விட்டு போகிறா. போக்குள்ள அவளுக்கு நிறைய மெமரிஸ் வருது. கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஹாய் மீரா. இல்லை மீரா. ஓ ரியலி? ஆஹா. நோ மீரா. யா ஆஃப் கோர்ஸ் மீரா. மீரா, அப்படி நல்ல மீரா. ஐ லவ் யூ மீரா. மீரா மீரா மீரா. இந்த மாதிரி மெமரிஸ்லாம் வர ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணிட்டு டீப் பிரெத் எடுக்கிறாங்க. They both are happy now. Yeah, I'm also happy. இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அவ காரை ட்ரைவ் பண்ணிட்டு போறா. இந்த பக்கம் எல்லாரும் கொஞ்ச நேரம் அங்கே நின்று ஜிமன் கூட கழிச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஜிமன், அப்போ வீட்டுக்கு வந்துட்டு போங்க ஜிமன். ஐயோ இல்லைங்க, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. மூச்சு, வீட்டுக்கு போகலாமே மூச்சு. மூச்சு இன்னொரு நாளைக்கு வரேன். ப்ராமிஸாக வருவேன். ஓகே மூச்சு. அப்போது டாடா கிட்ட போறியா? இப்படின்ட்டு எவ்வளோ நேரம் ஜிமன் தான் ரித்துவை தூக்கி வச்சிருப்பான். ஸோ அவன் ஜங்கு கிட்ட ரித்துவை கொடுக்குறான். அப்போது வரேன் ப்ரோ. ஓகே ஜிமன். பாருங்க வயன். சரி ஜிமன், அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. சரிங்க வயன். இந்த மாதிரி ஜிமனும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு அவனும் போகிறான். அவனும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக்குள்ள என்னென்னவோ மெமரிஸ் வருது. ஜிமன், என்ன ஜிமன், நீங்கள் சாப்பிட்டீங்களா ஜிமன்? என்னாச்சு ஜிமன், ஓகேவா நீங்கள்? தேங்க்ஸ் ஜிமன். எனக்கு தெரியல, உங்களை தவிர யாரும் எனக்கு இந்த அளவு கம்ஃபர்ட்டாக இருந்ததில்லை ஜிமன். ஆமாம் ஜிமன். ஜிமன் ஜிமன் ஜிமன். இந்த மாதிரி அவனுக்கும் நிறைய மெமரிஸ் வருது. அவனும் அதை ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். ஒரு பிரிட்ஜ் கிட்ட நிப்பாட்டிட்டு இறங்கி அவனோட பாக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். அது திறந்தா அதில் ஒரு ரிங். அதை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை ஒரு கிஸ் பண்ணி அந்த பிரிட்ஜுக்கு கீழே தூக்கி வீசுகிறான். கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருந்துட்டு I'm so happy now. Yeah. இந்த மாதிரி சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ இப்படியே ரெஜிஸ்டர் மேரேஜெல்லாம் ஆகி நெக்ஸ்ட் டேவும் ஆகிடுது. அடுத்த நாள் ஷித்து ரொம்ப அடம் பிடிக்கிறா வந்து நர்சரியில் விட்டுட்டே போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கும் வாயனும் தான் விட வந்திருப்பாங்க. அப்போது நேற்று அவள் ஸ்கூல் போயிருக்க மாட்டாள். அதனால அங்கே உள்ள மிஸ், என்ன ஷித்துவை நேற்று ஆளை காணும்? அது மிஸ். அதுவா மிஸ், நேற்று தான் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சா, அதுக்கு போனனால வரல. இதை கேட்டுட்டு அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஃபைனுக்கும் ஜங்குக்கும் என்னடா இப்படி சொல்கிறா அந்த மாதிரி இருக்குது. அது மிஸ், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது நான் சொல்கிறேன் எப்படி சொல்கிற பாரு. ஓகேங்க, பாரு தோளுக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த டீச்சரும் ரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கிட்ட ஜங்குக்கு பைக்கிட்ட போய் ரித்து சொன்னதை நினச்சி சிரிக்கிறான். என்னடா சிரிக்கிற? எல்லாம் உன்னால தான். நான் நேற்றே சொன்னேன்னா அவகிட்ட சொல்லுவோம், ஏன் வரலன்னு கேட்டால் ஃபீவர்னு சொல்லுன்ட்டு. எல்லாம் உன்னால தான். மறுபடியும் சிரிக்கிற? வலிக்குதுடி. சரி சிரிக்க வந்து பைக்கில் ஏறு. அப்போது வேணும் ஏறி உட்காடுறாங்க. லைக் ஜங்குக்கோட ஷோல்டர் தான் பிடிச்சிருக்காங்க. அப்போ அவன் வயனோட கையெடுத்து அவனோட வெயிஸ்ட்டை சுற்றி வச்சுக்கிறான். என்னடா பண்ணுற? எப்படி பிடிச்சா தானே க்ரிப்பாக இருக்கும். ஓ, க்ரிப்பு. சரி நீ வண்டி எடு. இந்த மாதிரி சொல்ல ஜங்குக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போகிறான். ஒரு மாதிரி அவனுக்கு செம்ம ஃபீலாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்கிட்ட வாயனும் அப்படி தான். இன்னும் டைட்டாக ஜங்குக்கை பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்களும் அந்த பைக்கில் போகிறாங்க. ஸோ ஓகேடா, தி எண்ட். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு இதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி அப்கமிங் ஸ்டோரிஸ்க்கும்
நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டோரி ஒரு லவ் ஸ்டோரியை தாண்டி இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சேன். அது உங்களுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னென்னா, இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி. பட் ஒரு டிவோர்ஸான ஒருத்தவங்களோட லைஃப், அது ஒரு பொண்ணோ இல்லைன்னா பையனோ யாரோ, அவங்க லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றது இதில் நிறைய சீன்ஸ் உண்மையாக நடந்தது. ஒரு டிவோர்ஸான ஒரு பொண்ணோட லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும்ன்றத ஒரு பொண்ணுக்கு நடந்து நான் என்னோட கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய விஷயத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். தெரியல காய்ஸ், எனக்கு மட்டும் அப்படி தோணுதா இல்லாட்டி உங்களுக்கும் தோணுதான்னு தெரில. நம்ம சொசைட்டியில் இந்த ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இதெல்லாம் மட்டும் ஏன் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக ஆக்கி வச்சுருக்காங்க? ஏன்னா அது ஸ்டார்டிங்கில் இருந்தே தெரியல, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்குது. எஃப்எஃப் ஸ்டோரி சொல்கிறதுக்கு வேணால் அது நல்லா இருக்குது. பட் வெளியில் போய் பார்க்கக்குள்ள என்னடா இப்படியெல்லாம் இருக்குமான்னு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு மட்டும்தானா இல்லைன்னா உங்களுக்குமா தெரியல. ஒரு கல்யாணம்னா அது ஒரு 25-26 வயசுக்குள்ளே செஞ்சிடணும். அதுவும் எக்ஸாக்டாக பொண்ணுக்கேற்ற பையன், பையனுக்கேற்ற பொண்ணு கிடைக்கணும், கிராண்டாக செய்யணும், எல்லாத்தோட சம்மதத்தோடய தான் கட்டாயம் ஒரு கல்யாணம்னா இருக்கணும். முடிஞ்ச கொஞ்ச நாளில் குழந்த பிறந்துடணும். பையன் இருந்து பொண்ணு இல்லைனாலும் பிரச்சனை, பொண்ணு இருந்து பையன் இல்லைனாலும் பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகக்கூடாது, அது அதை விட பெரிய பிரச்சனை. தெரியல, நம்மனா காட்கிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாடா வந்திருக்கோம், இந்த வயசில் இப்படி எல்லாம் கரெக்டாக நான் செஞ்சுடுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி தான் எல்லோரும் பார்க்குறாங்க. இதில் ஒன்று மிஸ் ஆனால் கூட ஒரு பெரிய பிளாக் ஸ்பாட் நம்ம லைஃப்பில் வந்துட்ட மாதிரி தான் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப், கல்யாணன்றதே ஒரு சாய்ஸ் தான், நாட் கம்பல்சரி. நமக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா பண்ணாமலும் இருக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ். எந்த வயசில் எப்படி பண்ணணுன்றது நம்மளோட விருப்பம். பட் தெரியல, வெளியில் போய் பார்க்கக்குள்ள ஏன்டா அப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தோணுது. இல்லை நான் தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேனா இல்லாட்டி நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களா எனக்கு தெரில. நான் நினச்சேன் நம்ம 2026 இருக்கோம், வேறு மாதிரி எல்லாம் மாறி இருக்கும் அப்படின்லாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படியே தாண்டா இருக்காங்க, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகுறத, ஒரு ஜாபில் ஃபெயில் ஆகுறத ஈஸியாக பார்க்க தெரிஞ்ச நமக்கு எதுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வர ஃபெயிலியரை மட்டும் ஏன் அந்த மாதிரி பார்க்க முடியல? அதை எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய டவுன்ஃபால் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா அவங்களோட பார்ட்னர் இறந்து போயிட்டாங்கன்னு வைங்களேன், எல்லாரும் சேர்ந்து ஆறுதல் சொல்கிறேன்ற பேரில் இன்னும் அவங்களோட லைஃப்பை ரொம்ப வேர்ஸ்ட் ஆக்கிடுறாங்க. லைக் நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, இனிமேல் உன்னோட புள்ள தான் எல்லாமே உனக்கு, அவங்கள பார்க்குறது தான் உங்களோட வேலை, அந்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, உண்மையாக 2 பேர் கப்பலாக இருக்கிறவங்க கிட்ட போயும் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் அவங்க பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிங்கிள் டேடோ இல்லாட்டி சிங்கிள் மாமோ இருக்கக்குள்ள கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி அட்வைஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இப்போது வயனோட லைஃப் எடுத்து பாருங்கள். அவள் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி ஜிமின் கிட்ட பேசினதை கூட எல்லாம் தப்பாக தான் பார்த்துருக்காங்க. பட் அவளோட சிச்சுவேஷன் என்னன்னு அவளுக்கு தான் தெரியும். யாருமே சப்போர்ட் இல்லாதக்குள்ள அவளுக்கு ஜிமின் தான் சப்போர்ட்டாக இருந்தான். ஸோ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான் அவளுக்கு தோணும். அதே மாதிரி தான் ஜங்குக்கும். ஆன் ஃபேமிலி அவனோட விருப்பத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. அப்படி இருக்கக்குள்ள யாரோ ஒருத்தி வந்து கொடுக்குற ஆறுதல் அவனுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணுற தப்பு இல்லை கைஸ், சுற்றி இருக்கிறவங்க அப்படி க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படிலாம் இருக்கணும்னு எந்த அவசியமுமே இல்லை. அதில் ஒரு டவுன்ஃபால் வந்தாலும் அது லைஃபோட எண்ட் கிடையாது, அதுக்கு பிறகும் நிறைய செய்யலாம். நான் என்னோடய பிள்ளைங்களுக்காக தான் வாழ்கிறேன், ஓர் என்னோடய அப்பா அம்மாவுக்கு தான் வாழ்கிறேன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே தியாகிகள் இல்லை கைஸ், புரிஞ்சுக்கோங்க. அப்படி இவங்க தான் எனக்கு எல்லாமே, இவங்களுக்காக தான் என்னோடய லைஃபை நினச்சி நீங்கள் உங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது யாராக இருந்தாலும், பிள்ளைங்க, அம்மா அப்பா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், யாராக இருந்தாலும் ரொம்ப நாள் போனோன்னு தான் உங்களுக்கே ரியலைஸ் ஆகும் நம்ம லைஃப்பை நம்ம வாழலையோன்னு சொல்லிட்டு. அதோட நீங்கள் யாருக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிங்களோ அவங்களே உங்களோட அந்த கேர், உங்களோட அந்த சாக்ரிஃபைஸ்னால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அப்படி யாருக்காகவும் உங்கள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. இருங்க, எல்லாத்தோடையும் சந்தோஷமாக இருங்க, அன்பாக இருங்க, பாசமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பட் இவங்களுக்காக தான் நான் இருக்கிறதே, அந்த மாதிரி மட்டும் இருந்துடாதீங்க. உங்களுக்காக இருங்க, உங்கள் லைஃப்பை வாழுங்க, ஓகே? அப்படி இருந்தால் திஸ் லைஃப் வில் பி ஸோ பியூட்டிஃபுல். நான் சொல்லணும்னு நினச்சதை சரியாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்ததை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்துருந்தீங்கன்னா ஐம் ஸோ ஹாப்பி. தென் இன்னொரு எஃப்எஃப் கண்டினியூஷனில் மீட் பண்ணலாம். ஸோ பாய்.